நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். கால்பந்து போட்டி அப்படின்றது இந்தியாவில் பிரபலமான ஒரு விஷயமா அப்படின்னா பயங்கர பிரபலமான விஷயம். கிரிக்கெட் அப்படின்றது எந்த அளவுக்கு இந்தியாவில் ஒரு பிரபலமா இருக்கோ அதை விட கால்பந்து அதிகமாக பிரபலமான ஒரு விளையாட்டு. ஆனா அதை ரொம்ப பேர் விளையாடுறது இல்லை, ரொம்ப பேர் வெளிக்கொணர்வது இல்லை. அதனால கால்பந்து அப்படின்றது ரொம்ப ஒரு மறைக்கப்பட்ட ஒரு மறுக்கப்பட்ட ஒரு விளையாட்டா இருக்கு. இந்தியாவில் பல விளையாட்டுகள் மாதிரி கால்பந்து அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட. இப்ப நம்ம FIFA உலக கோப்பையில அரையிறுதி வரைக்கும் முன்னேறிய 4 நாடுகள் ஒரு பக்கம் அர்ஜென்டினாவும் இங்கிலாண்டும் ஒரு பக்கம் போட்டி போட போகுது, இன்னொரு பக்கம் ஸ்பெயினும் மற்றும் பிரான்ஸும் போட்டி போட போகுது. இந்த 4 நாடுகள்ல இருக்கக்கூடிய நட்சத்திர பிளேயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கிற முக்கியமான நட்சத்திர வீரரான திரு ரொனால்டோ இப்ப இந்த லிஸ்ட்ல இல்ல. ஒருவேளை இருந்திருந்தாருன்னா இது டாப் 4 இருந்திருக்கும். ரொனால்டோவோட இடத்த ஸ்பெயின் வீரர் அந்த லமினி யமால் அப்படின்ற அந்த சின்ன பையன் குடிச்சிருக்கிறாரு. வெறும் 19 வயசு தான். ஒரு வித்தியாசமான பேரு. இந்த ஒரு பொண்ணு ஒரு அம்மா இந்த லக்ஷ்மி அம்மாள் சொன்னதுக்கு அப்புறமா அந்த பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ண கூட நம்மளுக்கு அது சரியா வரமாட்டுது. லமினி யமால் அப்படின்றதே நம்மளுக்கு அந்த பேர் தான் உள்ள உட்கார்ற அளவுக்கு இந்த கால்பந்தை ஒரு விளையாட்டான விஷயமாவும் நம்முடைய இந்தியர்ல ஆக்கி விட்டாங்க. அதே நேரத்துல அந்த லமினி யமால் அப்படின்ற அந்த ஸ்பெயின் வீரர் வெறும் 19 வயசு தான் ஆகுது. அவருடைய ஆட்டம் இந்த உலக கோப்பையில இன்னும் சரியா வரல அப்படின்றது என்னுடைய ஒரு நான் அந்த கால்பந்தை பார்த்த வரைக்கும் அவரோட ஆட்டம் இன்னும் சிறப்பா இருக்கும். பல கோல்கள் அடிக்கக்கூடிய ரொம்ப அந்த ஸ்பிரிங் மாதிரி அப்படியே பலன்னு அப்படியே பூந்து ஓடக்கூடிய ஆள் அந்த லெமினி யமால். அவருக்கு அந்த வயசு அந்த உடம்பு எல்லாமே சூப்பரா ஒத்துழைச்சிட்டு இருக்குது. ஒருவேளை அந்த அணியில பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல எல்லாருமே ஒரு டாப் பிளேயர்ஸ் தான். அதுல அந்த நட்சத்திர வீரான அந்த லெமினி யமாலுடைய அந்த ஆட்டம் எடுபடும் நேரத்துல கண்டிப்பா இந்த அரையிறுதியில பிரான்ஸை ஒரு கதிகலங்க வைக்கக்கூடிய ஒரு ஆட்டமா இருக்கும்ன்றது எந்த மாற்று கருது. ஒருவேளை நம்முடைய அந்த கிலியன் மாப்பே அந்த ஒரு திறன் பாத்தீங்கன்னா 2018 யாரெல்லாம் அந்த உலக கோப்பை கால்பந்த இறுதி போட்டி யார் பாத்தீங்கன்னு சரியா தெரியல. அந்த நேரத்துல நம்ம மாப்பையோட அந்த ஆட்டம் இருக்கு பாருங்க, அசாத்தியமான ஆட்டம். இப்ப எப்படி திரு லெமினி யமாலுக்கு வயசோ அதேதான் அவருடைய வயசு. அப்ப 2018 கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆடிய ஆட்டம் கிட்டத்தட்ட 3 வருஷமும் 3 முறையுமே பிரான்ஸ் உலகக்கோப்பை இறுதி போட்டி வரைக்கும் கொண்டு சென்றதுக்கு கிலியன் மாப்பேவுடைய அந்த ஒரு ஆட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது 2022 பாத்தீங்கன்னா நம்மளால அர்ஜென்டினாவோட ஒரு 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 ஃபேவரட். நம்ம ரொனால்டோ இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மெஸ்ஸி உள்ளே அந்த அர்ஜென்டினா டீம் வின் பண்ணும் அப்படின்னு கொள்ள ஆசை கொண்டவங்க நம்ம. அதுவரை மெஸ்ஸி வேற தொடர்ந்து வெற்றியே பெறாது. அப்பதான் 2022 தெம்பா உட்காந்து இருக்கும். அந்த 76 நிமிஷத்துல ஒரு 2 கோல் அடிப்பா இருப்பாருங்க. அப்படியே வயிற்றுல எல்லா புரியும் கரைச்சி கீழே கொட்டின மாதிரி அந்த அளவுக்கு நம்ம மனசுல ஒரு பெரிய ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுவார். அவருடைய ஆட்டம் நீங்க மாப்போட ஆட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்பீடு, ஓடுற ஸ்பீடு, அந்த பவரு, அந்த பூந்து அந்த ஓடுற அந்த ஆட்டத்துல கிலியன் மாப்பே இப்ப இந்த முறை ஸ்பெயினை முடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபைனல்ல நிச்சயமா பிரான்ஸ் தான் வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்மளுக்கு என்னன்னா இது இந்த ஸ்பெயினும் நம்மளுடைய பிரான்ஸும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரான்ஸ் தான் வின் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீமா இருக்கு. இருந்தா கூட ஸ்பெயின் எதனா ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒருவேளை இங்கிலாண்டை வீழ்த்தி அர்ஜென்டினா ஃபைனல் போனா ஒரு வாய்ப்பு இருக்கும் அர்ஜென்டினா வின் பண்றது. ஆனா பிரான்ஸ் வின் பண்ணிட்டு ஃபைனலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும். அது ஒருவேளை அர்ஜென்டினா இங்கிலாண்டை வீழ்த்தினாலும் இங்கிலாந்து அர்ஜென்டினா வீழ்த்தினாலும் ஃபைனல்ல பிரான்ஸ் கண்டிப்பா அடிச்சு தூள் கலப்பிடும் அப்படின்றது. ஏன்னா அந்த கான்பிடன்ட் லெவலு, அவங்களுடைய அந்த டீம், அந்த கோஆபரேஷன் எல்லாமே பிரான்ஸ்ல அதி அற்புதமா இருக்கு. ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் 2-3 நட்சத்திர பிளேயர் இருந்தா கூட, ஆட்டமும் நேர்த்தியா இருந்தா கூட, இன்னும் கூட ஒரு ஒரு அந்த 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 லெமினி யமால் மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் 2-3 பிளேயர் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இறங்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அப்படியே நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய ஹென்ரி கேன், அவரு இங்கிலாந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேயர்கள்ல ரொம்ப டீசென்டான பிளேயர் அவர் தான். நான் பார்த்ததுல இன்று இருக்கக்கூடிய உலகக்கோப்பை போட்டியில கலந்து கொண்ட அனைத்து அணிகள்லயும் ஒரு டாப் பிளேயர்ஸ்ல ரொம்ப ஒரு டீசென்டா, ரொம்ப ஒரு நீட்டா, ஃபுட்பாலை ஃபுட்பாலா எந்த விதமான அந்த தவறு தருணாவும் இல்லாம ரொம்ப நீட்டா அழகா கேம் என்னமோ கேம், ரொம்ப எக்ஸ்பிரஷன் ரொம்ப ஓவரா பண்ணாம ஒரு நம்ம தோனி மாதிரி வச்சுங்களேன், MS தோனி மாதிரி ரொம்ப அமைதியா, ரொம்ப கிளீனா, எப்போ என்ன அவசியம் ஏற்படுதோ அந்த நேரத்துல அவருடைய அந்த ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த அணியை கிட்டத்தட்ட செமிஃபைனல் வரைக்கும் எடுத்து வந்துருக்காரு. இதுவே இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். இங்கிலாந்துக்கு இப்ப என்னாச்சுன்னு தெரியல, கிரிக்கெட்லயே ஒரு கலக்குறாங்க. ஆல்ரெடி டென்னிஸ்ல அங்க விம்பிள்டன் தான் நடந்திருக்கு, பெரிய ஒரு விளையாட்டு விஷயமான விம்பிள்டன் நடந்தது. அது அதே நேரத்துல இந்த ஃபுட்பால்ல இங்கிலாந்து நல்ல நல்ல பிளேயர்லாம் இருந்தாங்க ஃபுட்பால்ல. ஆனா கேனுடைய இந்த ஒரு ஆட்டம் அந்த டீம் ஒரு கான்ஃபிடன்ட் லெவல அழைச்சிட்டு கிட்டத்தட்ட
செமிஃபைனல் வரைக்கும் அழைச்சிட்டு வந்தது வந்து ஹென்ரி கேன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றிருக்கிறாரு. நான் பார்த்த பிளேயர்ல வந்து எப்படி மாப்பே வந்து நல்ல வேகமா ஓடி நல்லா ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ஆள், அதே மாதிரி கேன் வந்து தந்திரமா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வந்து ஹென்ரி கேன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து அவருடைய ஆட்டங்களை. அதுவும் இந்த உலக கோப்பையில அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கிட்டத்தட்ட இங்கிலாண்டை வந்து 2 மணி தோக்க வேண்டிய டீமே வந்து தூக்கிட்டு வந்து இந்த அளவுக்கு வந்து நிறுத்திருக்கு. கடைசியா நம்மளோட ஃபேவரட் டீமான அர்ஜென்டினாவின் நம்ம லியோனல் மெஸ்ஸியை வந்து நம்ம ரொம்ப லேட்டா தான் நல்லா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு நடுவில் நம்ம அதாவது இந்த கிரிக்கெட்டினுடைய தாக்கத்தால ஃபுட்பால் வந்து பெருசா பார்க்காம இருந்த அந்த காலகட்டங்கள்ல லியோனல் மெஸ்ஸியினுடைய அந்த வளர்ச்சி வந்து ரொம்ப வந்து ஒரு அபரிதமான வளர்ச்சி. ஒரு உயரம் கம்மியா இருந்தா கூட அவருடைய அந்த ஆட்டம் வந்து நீங்க அசத்தக்கூடிய ஆட்டம். 39 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. இப்ப நம்ம சொன்ன லெமினி அம்மாளுக்கு வந்து 19 வயசு, நம்மளுடைய மாப்பேக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வயசு ஆயிடுது. கேனுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 34 வயசு ஆயிடுது. சென்ற முறை வந்து இன்னும் ஒரு ரெண்டு முடிஞ்சா ஒரு ஆட்டம் ஆடலாம், கேன்ல இன்னும் ஒரு ஆட்டம் ஆட வாய்ப்பு இருக்கு. ஆனா மாப்பேவும் லெமினியமாலும் கண்டிப்பா மாப்பே இன்னும் ஒரு 2-3 ஆடுவாரு. அடுத்த ஃபுட்பால் பேர் ஒரு சென்சேஷன் யாருன்னா அப்படி லெமனி அம்மாள் தான். அதனுடைய அந்த ஆட்டம் நீங்க பார்க்க நீங்க கண்டிப்பா அதை பார்ப்பீங்க. ஆனா திரு மெஸ்ஸி அவர்களுக்கு வந்து இதுதான் கடைசி வேர்ல்டு கப்பா இருக்குன்றது என்னோட கணக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் 39 வயசுக்கு அப்புறம் 43 வயசுல ஆடுவாருன்னு. ஆனா அவருடைய அசாத்தியமான திறமை, அவர் ஆடினாலும் அவர் தான் எப்பயுமே ஓடவே மாட்டார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மெஸ்ஸி வந்து அங்கெல்லாம் ஓடலாம் மாட்டார். அப்படியே நடந்து தான் இருப்பார், வாக் பண்ணிட்டே இருப்பார். இங்க இருந்து அங்க வாக் பண்ணுவாரு, அங்க இருந்து இங்க வாக் பண்ணுவாரு, இங்க இருந்து வாக் பண்ணுவாரு. அந்த ஓட பால் அவர் காலில் பட்டுச்சுன்னா, அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா சும்மா குதிரை மாதிரி எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் அப்படியே எல்லாத்தையும் வாங்கி அப்படியே வச்சுட்டே இருப்பாரு. எப்ப அவசியமோ அப்ப பறக்கும் அந்த ஜெட்டு, பறந்து போய் அந்த கோல். இப்ப நீங்க பொதுவா பார்த்தா மாப்பையோட அந்த ஷாட் இருக்காது மெஸ்ஸி கிட்ட, ஸ்ட்ராங்கான ஷாட்லாம் இருக்காது. அடிக்கிற மாதிரியே தெரியாது. அப்படியே அந்த பந்துக்கும் வலிக்காது, அந்த காலுக்கும் வலிக்காத மாதிரி தான் அடிப்பாரு திரு மெஸ்ஸி அவர்கள். ஆனா நம்முடைய மாப்பை அடிக்கும்போது பாத்தீங்கன்னா கால்லாம் அடி மின்னல் வேகத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க எல்லாருமே ஏத்துக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த பிளேயரா இருக்க திரு மெஸ்ஸி அவர்களுக்கு 39 வயசு ஆயிடுச்சு. ஒரே ஒரு வேர்ல்டு கப் வந்து அவர் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு அர்ஜென்டினாக்கு. அந்த வெற்றியை வந்து அர்ஜென்டினா என்ஜாய் பண்ணிச்சோ இல்லையோ, இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து கால்பந்து ரசிகர்களும் வந்து என்ஜாய் பண்ணது 2022 வேர்ல்டு கப். அது அர்ஜென்டினா வெற்றி பெற்றது. அதுல பல இந்தியாவில இருக்கிற பல தமிழ்நாட்டில் இருக்கிற கேரளா போன்ற மாநிலம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொனால்டோ ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஆனா மாற்றம். ஆனா எப்படிதான் பார்த்தாலும் மெஸ்ஸி அவர்கள் வந்து இந்தியாவினுடைய ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி அவருடைய ஆட்டங்கள் வந்து சில ஆட்டங்கள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே பேட் டைம் இருக்குங்க. எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ண பிளேயர் தான். எந்த பிளேயர் நீங்க ரொம்ப கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணாலுமே வந்து அது தோனியா இருந்தாலும் சரி, தெண்டுல்கரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மாடர்னா இருந்தாலும் சரி, எந்த பிளேயரா இருந்தாலுமே கண்டிப்பா அங்க அந்த ஆற்ற நேரத்துல வந்து அந்த நுணுக்கங்கள் வந்து ஸ்பீடு இருக்கும். எப்படின்னா வின் பண்றோம் அந்த ஒரு ஸ்பீட்ல சில தவறுகள் பண்ணுவாங்க, செய்வாங்க. அம்பேர்ல சில தவறுகள் செய்வாங்க, அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதே நேரத்துல வந்து அந்த மனிதனுடைய ஒரு வெற்றியை வந்து நம்ம ரொம்ப சர்வ சாதாரணமா எடை போடுறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. மெஸ்ஸி அவர்களுடைய இந்த ஆட்டம் வந்து இந்த முறையும் ஒருவேளை உலகக்கோப்பை அவர் வாங்கிட்டார் அப்படின்னா, உலகக்கோப்பையிலே கால்பந்திலே வந்து ஒரு நீங்க முடியாத ஒரு பெரிய ஜாம்பவானாக திரு மெஸ்ஸி விளங்குவார். அதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம இறுதி போட்டியில தான் பார்க்கணும். என்னுடைய கணிப்பு பிரகாரம் வந்து இறுதி போட்டியில பிரான்ஸும் ஒருவேளை, ஏன்னா அர்ஜென்டினா வந்து நல்ல டீம் தான். ஆனா இங்கிலாண்டோட வந்து கம்பேர் பண்ணி ஜெயிக்க முடியுமா, காம்பீட் பண்ணி ஜெயிக்க முடியுமான்றது கொஞ்சம் கஷ்டமா தான் என் மனசுக்கு படுது. என்னோட ஆசை வந்து அர்ஜென்டினா இந்த வேர்ல்டு கப்பை வெற்றி பெற வேண்டும். ஆனா நிதர்சனமான உண்மை வந்து பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் ஃபைனல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுல என்னுடைய கணிப்பு, அதுல பிரான்ஸ் வந்து கண்டிப்பா இந்த முறை வந்து இங்கிலாண்டை வீழ்த்தி ஃபைனல்ல வெற்றி பெறும் அப்படின்றதுதான் நான் கணிக்கிறது. ஆனா என்னுடைய ஆசை வந்து அர்ஜென்டினா வெற்றி பெறணும். நம்மளுக்கு ஸ்பெயின் வெற்றி பெறணும், இந்த லெமனி அம்மாளுக்காக சின்ன பையனுக்காக வெற்றி பெறலாம். ஆனா மனசுல படுறது வந்து பிரான்ஸும் இங்கிலாண்டும் ஃபைனலுக்கு வரும். அதுல பிரான்ஸ் வந்து வெற்றி அடையும் அப்படின்றதான் நான் நினைச்சிருக்கிறேன். எது நடக்குதுன்றதை நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா தெரிந்து கொள்வோம்.